ஹாய், நம்ம வல்லாரைக்கீரை சட்னி சேர்ந்து எப்படின்னு பார்க்கலாமா? தேவையான அளவு வல்லாரைக்கீரையை நல்லா கழுவி தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, ஏன்னா தூசி மண்ணெல்லாம் இருக்கும். வாஷ் பண்ணி தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வல்லாரைக்கீரை செய்யறதுக்காக தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? அதாவது நான் சொல்ல போகிற பொருட்களின் அளவு இந்த கீரை, இப்போ நான் எடுத்து வச்சுருக்க கீரைக்கு தேவையான அளவு பொருட்கள். இதே இந்த கீரையை அதிகமாக சேர்த்திங்கன்னா இந்த பொருட்கள் எல்லாம் அளவு அதிகமாக சேர்த்துக்குங்க. இந்த கீரை கம்மியாக சேர்த்திங்கன்னா இந்த பொருட்கள் எல்லாம் அளவு கம்மியாக சேர்த்துக்குங்க. இப்போ இந்த கீரைக்கு தேவையான பொருட்கள் 10-15 அளவு சின்ன வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, புளி, பூண்டு, 4 வரமிளகா, துருவன தேங்காய், பச்சைக்கடலை பருப்பு, உளுந்த பருப்பு, சீரகம், மிளகு, பச்சை கருவேப்பிலை, இதெல்லாம் தேவையான பொருட்கள். இப்போ கடாயில் எண்ணெயை தேவையான அளவு ஊற்றிக்குங்க. அதில் ஃபஸ்ட்டு பச்சைக்கடலை பருப்பு, எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பச்சைக்கடலை பருப்பு போட்டுக்குங்க. அப்புறம் உளுந்தும் போட்டுக்குங்க. ரெண்டும் கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு ஆகட்டும். அப்புறம் சீரகம், மிளகு ரெண்டையும் சேர்த்துக்குங்க. அப்புறம் பச்சை கருவேப்பிலையும் பூண்டையும் சேர்த்துக்குங்க. அப்புறம் வரமிளகாயும் சேர்த்துக்குங்க. நல்லா எண்ணெயிலே போட்டு எல்லாம் வதக்கி விடுங்க. அப்புறம் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்குங்க. நல்லா போட்டு எல்லாம் வதக்கி விடுங்க. புளி இதோடு சேர்த்து அப்படியே வதக்கிங்க. நான் காட்டின இல்லைங்க, ஒரு தக்காளி பெரிய சைஸ், அதை நல்லா 4 கட் பண்ணி போட்டுக்குங்க. அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். நல்லா வதக்கி விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ துருவன தேங்காவை சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச கீரையை சேர்த்துக்குங்க. அதில் கீரையை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கீரையும் நல்லா சுண்டிக்கிச்சு. பாய். நல்லா கீரை வதங்கி ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து அடிச்சுக்குங்க. இது தோசைக்கும் வச்சுக்கலாம், சாப்பாட்டுக்கும் தொட்டுக்கலாம்.